நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரப்போ நம்ம எல்லாருடைய மனசுலயும் தோன்ற விஷயம் ஒண்ணுதான், அல்லாஹ் நமக்கே இவ்வளவு கஷ்டத்தை தாரான் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். பட் நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க பிறக்கும் போது அவங்களுடைய தந்தையை இழந்தாங்க. அவங்க 6 வயசாயிருக்கும் போது அவங்களுடைய தாயை இழந்தாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறப்போவே அவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றா மௌத்தா போனாங்க. இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பையன் மௌத்தா போனப்போ அவங்கள கட்டி அணைச்சி சொன்ன விஷயம் ஒண்ணுதான், கண்கள் கண்ணீர் விடுது, மனசு வலிக்குது, ஆனாலும் அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இவ்வளவு சோதனைக்குள்ளான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் மீதுல நம்பிக்கைய ஒருபோதுமே இழக்கல. நம்ம எல்லாம் யாருங்க அல்லாஹ் மீதுல நம்பிக்கை இழக்கிறதுக்கு? மற்றும் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், பசியை கொண்டு சோதிப்பேன், வறுமையை கொண்டு சோதிப்பேன், செல்வத்தை கொடுத்து சோதிப்பேன், உயிரை எடுத்து சோதிப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மேலும் அல்லாஹ் சொல்றான், பொறுமை காத்தவர்களுக்கு நற்செய்தி கூறப்படும் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறமா அவங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது ஒன்னே நினைச்சுக்கோங்க, இந்த கஷ்டம் தந்த வழியை விட இதுக்கு கிடைக்க போற வெகுமதி இதை விட பெருசா இருக்கும்னு சொல்லி நினைச்சுக்கோங்க.